ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கப் இட்லியும் நல்லா அதுக்கேற்ற காரசாரமான சட்னியும் நம்ம எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய இட்லி வெரைட்டியோட பேரை கேட்டிருப்போம். அதாவது தட்டு இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, ராமசேரி இட்லின்னு நிறைய இட்லி வெரைட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவையும் கப்பையும் வச்சு ஒரு கப்பு இட்லி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அந்த கப்பு இட்லிக்கு ஏற்ற காரசாரமான ஒரு வெங்காய சட்னியும் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வந்து இட்லி மாவை எடுத்து வச்சுக்குவோம். இந்த இட்லி மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து நம்ம 4 கப்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிடணும். எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி மாவை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அந்த 3/4 பாகம் வரைக்கும் ஊற்றினாலே போதும். வெந்த பிறகு இட்லி நல்லா உங்களுக்கு புஃப்னு வந்துடும். அதனால் எல்லாத்துலேயும் நம்ம வந்து முக்கா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சாஸ்பேனில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த ஸ்டாண்ட் மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கும் மேலே நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த இட்லி கப்புக்குள்ளெல்லாம் போயிடும். இப்போ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம். பிளேட் வச்சு இப்போ நம்ம அடுப்பை பொருத்திடுவோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து கொதிச்சு விட்டு நம்ம வச்சுருக்க அந்த கப்பெல்லாம் நம்ம இதில் அடுக்கிடலாம். இப்போ வந்து நம்ம 4 கப் வந்து அடுக்கியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வெந்துடும் இட்லி. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இட்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா புஃப்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம குத்தி பார்ப்போம். நல்லா அடி வரைக்கும் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம். இட்லி எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரமெல்லாம் இந்த மாதிரி விட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி விட்டுட்டு நம்ம தலைக்கீழே அப்படி கவுத்துனோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லா இட்லியும். சூப்பராக நம்மளோட கப் இட்லி வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த கப் இட்லிக்கு நம்ம இப்போ வந்து ஒரு காரசாரமான ஒரு சட்னி செஞ்சு காமிக்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த கார சட்னிக்கு பெரிய வெங்காயம் 3 இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டினது, பூண்டு பல் வந்து ஒரு 8, மிளகாய் வத்தல் 15, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் புளி இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். இப்போது கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வச்சுருக்க பூண்டு பல்லை ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினோன்னே நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் புளியையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அதை வந்து வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. இந்த தண்ணி ஊற்றி நம்ம வந்து கடைசியாக வற்ற வைக்கிறனால எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மிக்சியில் சேர்த்து இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கலவையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். உங்களோட சட்னி வந்து சூப்பராக தயாராகிடும்.
இந்த சட்னியும் அந்த கப் இட்லியும் சேர்ந்தா அட்டகாசமான காம்பினேஷனாகவே இருக்கும் உங்களுக்கு. கப் இட்லியும் காரமான வெங்காய சட்னியும் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.